எல்லாருக்கும் காலை வணக்கம். தேங்க்யூ. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, இந்தந்த காலேஜிலலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருந்த காலேஜ், அதே காலேஜுக்கு இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்துக்கும் இந்த பெருமைக்கும் உரித்தானவங்க என்னுடைய அம்மா அப்பா தான். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நான் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பேசுகிறது இன்னும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ என் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கிற சந்தோஷ், சங்கீதா. ஸோ சந்தோஷ் வந்து உங்களோட அலுமினி. ஓகே, எனக்கும் அவருக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஸ்பீச்சில் கூட, இந்த கான்வர்சேஷனில் கூட, இந்த ஃபஸ்ட் பெஞ்ச் இருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா படிப்பீங்கள்ல, ஃபஸ்ட் 2 ரோ அதை அவர் பார்த்துப்பார். ஏன்னா 2010லேயே அவருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சி தான் இந்த காலேஜில். அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார் அவர். ஓகே, அது கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் 2006 பாஸ்ட் அவுட்டு, முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் கீழக்கரை. கேம்பஸ் இன்டர்வியூக்கு நான் எலிஜிபிள் இல்லை, ஏன்னா எனக்கு அரியர் நிறையா இருந்தது. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு 2 ரோ வந்து சந்தோஷ் பார்த்துப்பார். அந்த லாஸ்ட் 2 ரோ இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பசங்க, அவங்கள நான் இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன். இதுதான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி டுடே. சங்கீதா வந்திருக்காங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு ஊர்லையாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஒரு பெண் ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அந்த என்டையர் சமுதாயமே ஜெயிச்ச மாதிரி. ஓகே, இன்றைக்கும் ஸ்டார்ட் அப் ஈக்கோ சிஸ்டமில் இந்தியாவிலேயே 1% தான் பெண் ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸ் இருக்காங்க. ஓகே, அந்த 1% நம்ம சங்கீதா நம்ம கூட இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு டெஃபினட்டாக அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம், தாமரைக்குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். மீனவர்கள் அந்த ஏரியா சார்ந்த ஒரு ஏரியாவிலேருந்து நான் வந்திருக்கேன். இந்த மீனவர்கள் நிறையா தொழில்கள் இருக்குது. அந்த மீனவ தொழிலை பற்றி ஒரே ஒரு சென்டென்ஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அதே மாதிரி பேக்ரவுண்டில் இருந்து, என்ன மாதிரி இருந்து வர்ற பேக்ரவுண்ட்லேருந்து அது ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப கம்மி, எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இருக்காது. ஸோ அந்த மீன்பிடி தொழிலோடைய இது எப்படி இருக்குன்னா, ஈவினிங் 6 PM கடலுக்கு போவாங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 6 AM வந்து திருப்பி வருவாங்க. அந்த மீனெல்லாம் செல் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு வந்து வீட்டுக்கு வருவாங்க எல்லா ஆண்களும். அப்போ எங்கள் அம்மா அடிக்கடி முன்னாடி சொல்லுவாங்க, டெக்னாலஜிலாம் இல்லாதனால மார்னிங் 10 மணிக்கு இல்லை 11 மணிக்கு அப்பா வீட்டுக்குள்ளே வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு அசூரன்ஸ், இன்றைக்கி நம்ம கணவர் சாவலை, உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு ஒரு அசூரன்ஸ். ஏன்னா மண்டபம் இலங்கையை சார்ந்து இருக்கிற ஒரு மீன்பிடி தொழில். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் வர்றேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வராது. ஓகே, காலையில் உங்கள் அப்பா மூஞ்சியை பார்த்தா தான்டா எனக்கு உயிரே திரும்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நான் வந்திருக்கேன். எங்கள் அப்பா அடிக்கடி சின்ன வயசில் சொல்லுவார், டே தம்பி, ஒரு மீனோட பையன், நீ மட்டும் ஜெயிச்சிட்ட நம்ம என்டையர் கம்யூனிட்டியை ஜெயிச்ச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது என் மண்டைக்குள்ளே எப்படியுமே ஓடிட்டே இருக்கும். அது கேட்கும்போது கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வீட்டை விட்டு வெளில போயிட்டால் நம்ம நார்மல் பாய்ஸ் ஆயிடுவோம். ஸோ அப்போல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து இன்ஜினியரிங், என் பையன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஒரு பயங்கர பேஷன். ஸோ சரி, அப்பா ஆசைப்பட்டார், நம்ம பேசாமல் இன்ஜினியர் ஆகலான்னு சொல்லிட்டு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. நான் படித்தது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அதில் வந்து சில மார்க்ஸ் எடுத்துருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ சீட் கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும். அதுக்குள்ளே வசதி நமக்கு இல்லை. எனக்கு இருந்தது அந்த ஒரே ஆப்ஷன் தான். ஓகே, ஆனால் எனக்கு தெரியாது, அப்போ எனக்கு தெரியாது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ +2 முடித்தாச்சு. எனக்கு தெரியும் நான் எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி எனக்கு தெரியாது. அதை நான் ப்ரிப்பரே பண்ணலை. ஸோ +2ல் ரொம்ப போராடி எல்லாத்துலேயும் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி ஒரு 600 650 மார்க் நான் எடுத்திருந்தேன்.
அதனால் வந்து இன்ஜினியரிங் எலிஜிபிலிட்டி இல்லை. எனக்கு இருந்த ஒரே ரூட் வந்து பாலிடெக்னிக் டைரக்ட் செகண்டரி ஜாயின் பண்ணி அங்கே படித்து அங்கேருந்து இங்கே திருப்பி நான் வந்து டைரக்ட் செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணோம். ஒரு அட்வான்டேஜ் பாலிடெக்னிக் நீங்கள் தமிழில் எழுதலாம். ஓகே, பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணியாச்சு, கஷ்டப்பட்டு படித்தாச்சு. இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணோம். சார் கூட கேட்டுட்டு இருந்தாங்க, 2003 நீங்கள் வந்து ஈசி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. நீங்கள் படித்து முடித்தா உங்களுக்கு வேலை இந்தியாவில் அப்ராடில் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும். மற்ற எந்த கேட்டகரியில் போனாலும் பயங்கர ஸ்ட்ரகிள். அந்த டைமில் ஐடிசிஎஸ்சி வாஸ் ஸ்ட்ரகிளிங் அ லாட். ஸோ நான் பாலிடெக்னிக் ஈஸி தான் படித்தேன். ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் ஈஸி தான் போகணும். ஆனால் ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணனால எனக்கு அந்த தம்பி அவசரப்படாதீங்க, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ எங்கள் காலேஜில் வந்து என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, தம்பி பயப்படாதப்பா, ஐடி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, ஓகே, அங்கே நீ படிச்சுன்னா கம்ப்யூட்டர் தான் ஃபியூச்சர், ஓகே, உனக்கு எப்படி நீ வந்து பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா ஈசியில் மொத்தம் 150 பேர், அது 2 செக்ஷனாக பிரிச்சுட்டாங்க. ஐடியில் வெறும் 32 பேர். எனக்கு அவங்க சொன்னது அப்போ புரியலை. அப்புறம் தான் எனக்கு கிளாஸுக்குள்ளே போகும்போது எனக்கு புரிஞ்சுது. அண்ணா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதணும். இங்கிலீஷ் நமக்கு அப்போ சுட்டு போட்டாலும் வராது. ஓகே, பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது. நம்ம ஃபஸ்ட் பெஞ்ச் கிடையாது, லாஸ்ட் பெஞ்சு, படிக்கவே மாட்டோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், 7th செமஸ்டர் நான் என்ட்ரு ஆகும்போது எனக்கு மொத்தம் 23 அரியர் இருந்தது. அது வரைக்கும் நான் அதை யோசிக்கவே இல்லை, அதை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. 23 + 7 கரண்ட் பேப்பர்னோ மொத்தம் 30 பேப்பர் நான் வந்து அந்த ஒரு வருஷம் அட்டன் பண்ணணும். எனக்கு என்னென்னா, படித்து முடித்து போகும்போது நான் எனக்கு அரியர் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எவ்ரி இயர் வந்து அந்த ப்ராக்ரஸ் கார்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்து வீட்டுக்கு போஸ்டல் பண்ணிடுவாங்க. ஆனால் அதை நம்ம போஸ்ட்மேனை வச்சு கரெக்ட் பண்ணிடுவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் படித்து முடித்து போகும்போது எங்கள் அப்பா கேட்பார், தம்பி இந்த போர்வையெல்லாம் போற்றி தலையில் ஒன்று மாட்டி கையில் ஒன்று கொடுப்பாங்களே அது எங்கன்னு கேட்பார். அது இல்லை நம்ம மாட்டிப்போம். அப்போ நான் படித்து முடிக்கும்போது எனக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு போகணும். 7th செமஸ்டரில் இவ்வளோ அரியர். சரி, ஓகே, இப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ அந்த டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிட்டு பேப்பர் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம எதில் வேணாலும் தப்பிச்சிடலாம், ஆனால் அந்த M3லேருந்து தப்பிக்கவே முடியாது. அது பயங்கர சேலஞ்சிங். ஸோ நான் அங்கே மாட்டிக்கிட்டேன். ஸோ 3rd செமஸ்டர் 4th செமஸ்டரில் எனக்கு அரியர் இருந்தனால ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த காம்பினேஷன் வந்துருச்சு. அந்த செமஸ்டரில் மொத்தம் 5 டேஸ் எனக்கு ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு எக்ஸாமில் நான் மிஸ்டேக் ஆகி வேறு பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் காலுக்கே போயிட்டேன். ஓகே, அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இன்றைக்கி மைக்ரோ ப்ராசஸ் இல்லை மல்டிமீடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மல்டிமீடியானால் தப்பிச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த செமஸ்டர் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அது ஃபினிஷ் பண்ணனால எனக்கு 2 அரியர் மிஞ்சிச்சு. ஃபைனல் செமஸ்டரில் உங்களுக்கு தெரியும் 2 அந்த ப்ராக்டிக்கல். இப்போ எப்படின்னு தெரில, அப்போ அப்படி தான். ஸோ அதனால் வந்து ஓரளவு இன்ஜினியரிங் காலேஜில் முடிக்கும்போது எந்த அரியரும் இல்லாமல் முடிச்சுட்டு நான் தப்பிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஓகே, ஸோ காலேஜில் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலை, ஒழுங்காக படிக்கலை. நான் சொன்ன மாதிரி வந்து கேம்பஸ் அஃப்கோர்ஸ் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அதுக்கு எலிஜிபிளே இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சென்னை வந்து போராடி எப்படியா ஜெயிக்கணும். எங்கள் அப்பா வரும்போது கொஞ்சம் காசு கொடுத்து விட்டார். தம்பி இதுக்கு மேலே நீ காசு கேட்கலன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு வேறு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அதனால் நமக்கு 2006 நான் வந்து சென்னைக்கு வந்தேன். ஆனால் வரும்போது ஒரு பெரிய கனவோடு வந்தேன். ஓகே, இந்த ஊரில் நம்ம எப்படியாவது ஒரு நாளைக்கு ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு நான் வந்து ராமநாதபுரத்துலேருந்து புறப்பட்டு 2006 ஜூலையில் வந்து நான் வந்து சென்னை வந்தேன். ப்ரோக்ராமிங் நாலேஜு 0, C++, ஊப்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் லக்கிலி எனக்கு ஃபோட்டோஷாப் நல்லா தெரியும். நான் காலேஜ் படிக்கும்போது ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி நானே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் கலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய கற்றுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து 2006 எனக்கு வெப் டிசைனாக எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. 2 வருஷம் நான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன். நானும் ப்ரோக்ராமிங் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், இப்போ வர ட்ரை பண்ணிருக்கேன், வரவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணி எனக்கு வரலை. பட் ஓகே, நமக்கு தெரிஞ்சதில் நம்ம வந்து அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுதான் பாயிண்ட்டு. நமக்கு என்ன வருமோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோங்கிறதுல நான் ஃபோட்டோஷாப்பில் டிசைனிங்கில் நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அது எனக்கு ஒரு நிறையா வாய்ப்பை கொடுத்தது. இன்னொரு பாயிண்ட், நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண கம்பெனி வந்து வாஸ் வெரி ஸ்மால் கம்பெனி. அதாவது மொத்தம் 5 பேர் 6 பேர் இருக்கிற கம்பெனி தான். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் ஸ்மால் கம்பெனி அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் படித்து முடிச்சுட்டு பெரிய ஐடி கம்பெனி TCS, விப்ரோ, CCS அந்த மாதிரி கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணுறதை விட, இது என்னுடைய டேக்கு தான், நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்துக்காமல் விட்டுக்கலாம்.
ஒரு சின்ன கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்ன ஆர்கனைசேஷனில் நீங்கள் வேலை பார்க்கும்போது அந்த ஃபவுண்டர் கூட க்ளோஸாக இருந்து வேலை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரகிளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அன்னைக்கு கிடச்சிது. ஓகே, அந்த சின்ன கம்பெனியில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு கரியர் க்ரோத்துக்காக நான் இன்னொரு கம்பெனிக்கு வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். அண்ணா நகரில் ஒரு கம்பெனியில் 15 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து என்னை ஃபயர் பண்ணிட்டாங்க. என்னை பாஸ் என்னை கூப்பிட்டு, தம்பி நீ வேலைக்காக மாட்டேன், தயவுசெய்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளவோ அவர்கிட்ட போராடி பார்த்தேன். ஏன்னா இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி எனக்கு அப்போ இல்லை. அதனால் வந்து நான் அவரை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். என்னால் கன்வின்ஸே பண்ண முடியல. சரி சார், நான் நாளையிலேருந்து வரலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இப்போவே வெளியில் போகணும். அது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் வெளியில் வந்து நான் பயங்கரமாக அழுதுட்டேன். அந்த தோல்வியை என்னால் ஏற்றுக்க முடியல, அந்த அவமானத்தை என்னால் தாங்கிக்க முடியல. ஏன்னா அதுவும் ஒரு சின்ன கம்பெனி தான். ஸோ நான் என் கூட அவர் பேசினது, நான் கண்ணீர் விட்டது எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஸோ வெளியில் வந்து நான் யோசித்தேன், இனிமேல் நம்ம லைஃப்பில், இது வந்து 2008 நம்ம லைஃப்பில் யாருமே நம்மளை ஃபயர் பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என் மனசாட்சி சொல்லுது, அப்போ நீ தான் ஓனராக இருக்கணும். சரி ஓகே, இனியிலேருந்து நம்ம யார்கிட்ட வேலை பார்க்க போகிறல, ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனின்னு சொல்லிட்டு 2008 ஒரு வெப் டிசைனராக என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். எகெயின் 2 வருஷம் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணேன். 2010 ரோம் சாஃப்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். இட்ஸ் சாஃப்ட்வேர் வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி. நான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இருந்தது 2 டார்கெட்டு தான், 2 ஆசை தான். ஒன்று, 50 எம்ப்ளாயிஸ் டச் பண்ணிடணும், 50 டீம் மெம்பர்ஸ் வந்துடணும். என்னை ஃபயர் பண்ண கம்பெனியில் மொத்தம் 45 பேர் இருந்தாங்களா, அவங்கள பீட் பண்ணணும். அந்த டைமில் உள்ள மைண்ட் செட். இன்னொன்று, சேலரி 3 மந்த்ஸ் சேலரி வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். 3 மந்த்ஸ் சேலரி. ஸோ அப்போ நமக்கு வந்து எந்த டென்ஷன், எந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 2010 2020 வரைக்கும் நான் அந்த கம்பெனியை ரன் பண்ணேன். இந்த 2 ஆசையும், இந்த 2 கனவும் அந்த 10 வருஷம் நடந்ததே கிடையாது. ஓகே, ஒரு மாதம் ரன்பே கூட என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்ததும் கிடையாது. 50 எம்ப்ளாய் நான் டச் பண்ணதே கிடையாது. 45 வந்துடுவோம், 5 பேர் பேப்பர் போட்டு போயிடுவாங்க, திருப்பி பின்னாடி வந்துடுவோம், மோடி ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த 10 இயர்ஸ், அந்த 2010 2020 என் லைஃப்பில் மறக்க முடியாத நாட்கள். இன்றைக்கும் என்னால் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வு என் மைண்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் ஃபேஸ் பண்ண என்ன அவமானமாக இருந்தாலும், எந்த சேலஞ்சாக இருந்தாலும், அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் லேர்னிங் என் லைஃப்பில் இதுவரை கிடைச்சதே கிடையாது. ஓகே, இன்றைக்கி இப்போப்பையில் நாங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டோம். என் கூட வந்துட்டு எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, எல்லா ஜீனியஸ் இருக்காங்க, சூப்பர் இன்டெலிஜென்ட் பீப்புளாக என் கூட இருக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, எதை பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும், நீ எதை தொட்டால் நீ சக்ஸஸ் ஆக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ ஃபெயிலியர்ஸ், அவ்வளோ சேலஞ்சஸ் பார்த்துருக்கேன். எப்படின்னா, இப்போப்பை இஸ் மை 8th ஸ்டார்ட் அப். இப்போப்பைக்கு முன்னாடி 7 ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி 7மே பேக் டு பேக் ஃபெயிலியராக இருக்குது. ஏன்னா சென்னையில் இருக்கோம், நம்ம ஜோகோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியை பார்த்து வளர்கிறோம். ஸ்டார்ட் அப் வாஸ் மை பேஷன். எப்படியாவது நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணி நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறனால 7 ஸ்டார்ட் அப் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஃபெயிலியரை உங்களால் தாங்க முடியுமா? ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒரு அரியரை உங்களால் தாங்கிக்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 7 ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் சொல்லுவேன் நான், தம்பி நீ ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம், நீ ஐஐடியில் ஐஎம்ல கூட படித்து வந்திருக்கலாம், உனக்கு எனக்கு ஒரே வித்தியாசம், நீ இதை தொட்ட நீ செத்த அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் லோக்கல் லாங்குவேஜில் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னுடைய என்டையர் ஜேர்னி. 10 இயர்ஸ் முடிஞ்சுது. இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணோம் 2020. ஜனவரியில் ஆரம்பித்தோம். மார்ச்சில் கோவிட் வந்தது, அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஆச்சு. இப்போ வந்து ஃபின்டெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்கிங் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் நீங்கள் அந்த ட்ரான்சாக்ஷனை வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகே, சரி ஓகே, இப்போ நமக்கு ஒரு பேங்க் வேணும். இப்போ நான் எல்லா பேங்க் கால் பண்ணுறேன். எல்லோரும் என்கிட்ட கேட்ட கேள்வி, ஃபவுண்டர்ஸ் ஃபின்டெக் நாலேஜ் இருக்கா, பேங்கர்ஸ் வந்து அட்வைஸராக இருக்காங்களா, எனி ஆஃப் த ஃபவுண்டர் ஃப்ரம் ஐஐடி ஐஎம். ஓகே, என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒரு பேங்கர் கேட்டார், 5 இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார். ட்ரான்சாக்ஷன் என்னுடைய க்ரோத்தோடைய நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன். என் மைண்டில் நாளைக்கே நான் என்ன ஆகுன்னு எனக்கே தெரியாது. நான் எங்கே 5 இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது? அந்தளவுக்கு நான் வந்து ப்ரிப்பேரெல்லாம் இல்லை. பட் ரொம்ப போராடி சேலஞ்ச் ஆகி ஒரு பேங்க்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணோம். அந்த பேங்க்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் 2020, 21, 22. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் நாங்கள் பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சில இன்னோவேஷன்ஸ் எல்லாமே வந்து செம்ம ஹிட் ஆகி சூப்பராக போய்ட்டு இருந்துச்சு. அதாவது ஓகே அப்பா ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு சொல்கிறதுக்காக ரெடி ஆனால் அப்புறம் ஒரு பெரிய அடி வாங்கினோம். 2023
எங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் வந்தது. அந்த ரெகுலேஷன்ஸ் படி இப்போபே வந்து வாஸ் நாட் எலிஜிபிள் டு ரன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஓகே, ஆர்பிஐலேருந்து ஒரு லெட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டாப்பில் இருந்த நாங்கள் ஒரே ஒரு ரெகுலேஷனில் ஃப்ளோர் வந்தாச்சு, தரமட்டமாயாச்சு. எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் அந்த டே, ஏன்னா பிகாஸ் அந்த சேம் லெட்டர் வில் கோ டு ஆல் த பேங்க்ஸ், பார்ட்னர் பேங்க்ஸ். அந்த டேயில் நான் பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணியே ஆகணும். ஓகே, நிறைய பேர் சொன்னாங்க 99.9% ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் அந்த டைமில் கண்டிப்பாக ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நேற்று கூட ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரூல்ஸ் வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் நான் உட்காந்து யோசித்தேன், நம்ம சக்ஸஸ் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுனா நம்மளால் எட்ட முடியும் தோணுது, நம்ம லைஃப்பில் எவ்வளவோ பார்த்துட்டோம், இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் கம்பெனியை ஷட் டவுன் பண்ணாமல் வி பிவட்டட் இன்டு ஆஃப்லைன். இப்போது கியூஆர் கோட் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, நம்ம ஆஃப்லைன் பிஸ்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2023 February 12 அன்றைக்கி எடுத்த முடிவு, நாங்கள் வி ஃபோக்கஸ் ஆஃப்லைன். ஓகே, இதை நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அரியர் வாங்கி நான் சொல்லவே மாட்டேன். ஓகே, ஃபெயில் ஆகிறதுக்கு ரெடியாக இருங்க, சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு வர்ற ஒரு எனர்ஜியும் அந்த லெசனும் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் உங்களுக்கு டெஃபினட்டாக வராது. அப்படி தான் 2023 ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல நேம் இருக்குது, நிறைய கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஓகே, ஆஃப்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, பேடிஎம்லேருந்து ஒருத்தரை ஹையர் பண்ணி இந்த கியூஆர் கோட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாவுக்கரியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒருத்தரை ஒரு ஹெட்டுக்கு வந்து நான் வந்து கால் பண்ணிட்டு, சார் ஐ எம் ஃப்ரம் இப்போபே, நீங்கள் வேலை தேடி இருந்தது, கேன் யூ ஜாயின் வித் அஸ் அப்படின்னு. அவர் கேட்டால் என்ன சொன்னீங்க, இப்போபே நான் கேள்விப்பட்டதே இல்லையே, புது கம்பெனியா? ஓகே, அவர் என்ன நினச்சான்னு தெரியல, அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. டக்குன்னு கேட்டார், மோகன் எந்த நம்பிக்கையில் எனக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னு. சார் எனக்கு புரியலையே, நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக வேலை தேடிட்டு இருந்தீங்க, அந்த நம்பிக்கையில் கால் பண்ணோம். நோ ஐ எம் வித் பேடிஎம், நீங்கள் யாருன்னே தெரில, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கே கூடாது ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு காச்சா கத்த ஆரம்பிச்சிட்டார் ஃபோன்லேயே. ஓகே, என் மைண்டில் வந்து என்னடா நம்ம நல்ல தானே பண்ணோம், நல்ல பேர் இருக்குது, நல்லா நிறையா சம்பாரிச்சிருக்கோம், நிறைய எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எதுக்கு இவர் கோவப்படுறாரு அப்படின்னு. அவர் ரொம்ப அஃபண்டன்ட் ஆகிட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய கம்பெனி, அங்கேருந்து அடுத்த லெவல் தான் அவர் போகணும்னு ஆசைப்பட்றாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது நியூ கம்பெனி, யூ கேன் லேர்ன் அ லாட், யூ கேன் ஃபார்ம் யுவர் ஓன் டீம், இங்கே ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கவே இல்லை. தென் ஹி அட்வைஸ்ட் மீ டு ஹையர் சம் ஃப்ரீலான்சர்ஸ் திஸ் அண்ட் தட்னு சொல்லிட்டு விட்டார். நான் ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப அஃபண்டட் ஆகிட்டேன். என்னடா ஒரு வேலைக்கு கூட நம்ம கூட யாரும் ஜாயின் பண்ணுறதுக்கு வரமாட்டேங்கிறாங்களே. ஏன்னா நான் ரோம் சாஃப்ட் கம்பெனி ரன் பண்ணும்போது அப்போ ரொம்ப சின்ன கம்பெனி, ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருந்தோம். ஒரு இன்டர்வியூ வந்த ஒருத்தர் கம்பெனியை பார்த்துட்டு ஓடியே போயிட்டார் அவர். ஆக்சுவலாக தட் இஸ் ஃபைன், பிகாஸ் நானும் ஃபஸ்ட் சென்னைக்கு வரும்போது நான் ஒரு பெரிய கனவோடு தான் வந்தேன். இந்த சூழ்நிலையில் நம்மளை இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அது என்னால் பயங்கரமாக தாங்கிக்கவே முடியல. சரி ஓகே, அப்போ இன்னொருத்தர் ஹையர் பண்ண. ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு பெரிய காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி. ஓகே, இப்போ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் கூட நாங்கள் காம்பீட் பண்ணோம். நம்ம புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா இந்த கியூஆர் கோட் ஆன் போர்டு பண்ணுற இந்த எஃப்எஸ்சிஸ் அப்படின்னு சொல்கிற கேட்டகரியை ஆன் ரோலில் ஹையர் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸராக தான் எடுப்பாங்க. ஓகே, ஸோ ஆன் ரோலில் அவங்கள ஹையர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் ஒன்று க்ரியேட் ஆகுது. இங்கே யோசிச்சு பாருங்கள், திருச்சி, ராமநாதபுரம், சேலம் வெறும் +2 படிச்சிருக்காங்க, இல்லை பேசிக் டிகிரி படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு டீசெண்டான சேலரி ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஆஃபர் லெட்டர் போகும்போது எப்படி இருக்கும்? ஒரு நாள் அந்த டைமில் வந்து ஒரு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ கால் வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக வீடியோ கால் வந்தால் எப்படி இருக்கும் 10 மணிக்கு? நான் எடுக்கவே இல்லை அது ஆக்சுவலாக. அப்போ எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு கேட்டால் ஒரு எங்கள் டீமில் உள்ள ஒருத்தர் இசட், சார் மை ஃபாதர் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு, நம்ம கொஞ்சம் பேசலாமா சார் அப்படின்னு. தென் ஐ அக்செப்டட் அ வீடியோ கால். ஓகே, ஸோ அவர் சொல்கிறாரு, தம்பி எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குப்பா, என் பையன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான் 3 வருஷம், வெறும் ஃப்ரீலான்சரு, இன்றைக்கி ஏதோ ஒரு லெட்ரு மாதிரி ஒன்று காமிக்கிறான், ஆஃபர் லெட்டர் காமிச்சு நான் இந்த கம்பெனியில் சேர்ந்துருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, அவன் எங்கே வேலையே கிடைக்காதோ, பேசிக் டிகிரி படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணனால தான் எங்களால் ரொம்ப குயிக்காக தமிழ்நாட்டில் 5 லட்சம் மெர்ச்சன்ட்ஸ் எங்களால் ஆன்போர்ட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஏன் அப்படின்னா அந்த டீமுக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன், நான் ஒரு ஓனர்ஷிப் கொடுத்தேன். நான் கொடுத்த டார்கெட்டை விட அந்த ஓனர்ஷிப்னால் அவங்களால பெருசாக
பயங்கரமாக வந்து அவங்க ஸ்கேல் பண்ணாங்க. ஸோ அப்புறம் ரீசெண்டாக கொஞ்சம் போன வருஷம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். பேடிஎம், நான் சொன்னேன்ல ஒருத்தர் என் கூட ஜாயினே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு, பேடிஎம்மோட ஹெட் ஆஃபீஸ் குர்கான். பேடிஎம்மோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த சேல்ஸ் ஹெட் பர்சனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் நம்மளுடைய க்ரோத், இதுதான் நம்மளுடைய வளர்ச்சி. நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, இந்த மாதிரி முடிவுகள் என்னை பொறுத்த வரைக்கும், சந்தோஷ் கோச்சக்கூடாது, இந்த மாதிரி முடிவுகள், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பின்னாடி இருந்து பேக் பெஞ்சுக்காரனுக்கு தான் அது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே, ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நான் அட்வைஸ் பண்ண வரலை. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அட்வைஸ் பண்ணுற யாருக்குமே பிடிக்காது. ஆனால் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிற இந்த பசங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஓகே, நீங்கள் புக்கு, உங்கள் சிலபஸ் நீங்கள் படிங்க, அரியர் வைங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் வெளி உலகத்தை நீங்கள் நிறையா படிக்கணும். காலையில் சார் சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர் இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறையா ப்ரமோட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே இருக்கிறதுல அட்லீஸ்ட் மினிமம் 60% ஆஃப் த பீப்புள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிஃபர் ஆகணும். ஏன் தெரியுமா? படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனேமே நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடாது. இது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், நாட் அன் அட்வைஸ். ஏன் அப்படின்னா, என்ன மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து இங்கே நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களுக்கு அப்போ சொந்த வீடு இல்லை, நிறையா சேலஞ்சஸ் இருந்தது. நான் படித்து முடிச்சு நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்து வீட்டுக்கு நான் காசு அனுப்புகிறேன்னா எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஓகே, நான் ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது Q&A செஷனில் ஒரு தம்பி என்கிட்ட கேட்டார், சார் நான் வந்து வட்டிக்கு காசு வாங்கி ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு அப்படி நெஞ்சே நின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி பேக்கில் வந்து வர்ற உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தப்பே இல்லை. நல்ல ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள், நிறையா கற்றுக்குங்க, நிறையா சம்பாதிங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சேஃபான, ஒரு செக்யூரான ஒரு லைஃப்பை நீங்கள் செட் பண்ணி கொடுங்க. செட் பண்ணி கொடுத்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப். ஓகே, அன்டில் இந்த ஃபைனல் இயர் வர்ற வரைக்கும், நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து இந்த ஃபைனல் இயர் வர்ற வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் அப்புக்காக ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி இதில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப். சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4th இயர்லேயே ஃபெயில் ஆயிருங்க. ஓகே, கண்டிப்பாக ஃபெயில் ஆயிருங்க, அது எனக்கு தெரியும். அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனப்பக்கமும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஃபெயிலும் ஆகணும். ஃபெயில் ஆகிட்டு வெளியில் வந்து நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, ஒரு ஃபைனலாக ஒரு நோட் சொல்லி நான் என்னோடய இதை க்ளோஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஓகே அகாடமிக்லி ஸ்ட்ராங்காக இல்லாத நான் ஒரு கிராமத்தில் பிறந்து ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு தகுதி இல்லாமல் பாலிடெக்னிக் ரூட் எடுத்து பாலிடெக்னிக் க்ளோஸ் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜில் அவ்வளோ அரியர் வச்சு அதையும் முடித்து சென்னைக்கு வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டால் கூட இங்கிலீஷில் பதில் சொல்ல முடியாது இருந்தேன்னா, வெப் டிசைனராக ஸ்டார்ட் பண்ணி ஓகே 2 வருஷம் ஃப்ரீலான்சராக கடையாக ஏறி இறங்கி அதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் ஸ்ட்ரகிள், சேலஞ்சஸ், அவமானங்கள் மட்டுமே ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போப்பேன் ஒரு 7 ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் ஃபெயில் ஆகி இப்போப்பேன் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய க்ரோத்து பார்த்து அதுக்கப்புறம் பெரிய டவுன்ஃபால் பார்த்து இன்றைக்கி எந்திரிச்சு நின்று உங்கள் முன்னாடி ஒரு கெஸ்ட்டாக பேச என்னால் முடியும் அப்படின்னா என்னை விட பல மடங்கு சாதிக்க உங்களால் முடியும். ஏன் அப்படின்னா காலேஜஸ் கூட நிறையா அவங்க மைண்ட் செட் மாறிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கேம்பஸில் வேலை வாங்கி கொடுக்கறது அதை விட ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம வேலம்மாள் காலேஜ் வந்து ரொம்ப ஈகராக இருக்காங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க. ஃபைனலி இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் இன்னொன்றையும். ஓகே, ஃபிட்னஸ். நான் எங்கே போனாலும் இதை பேசாமல் வர்றதே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? when you are physically strong, mentally you will automatically stronger. ஓகே, என்கிட்ட கேட்பாங்க, நான் ரொம்ப ஆக்டிவாக பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய பயங்கரமாக தாறுமாறாக அடிபடும். ஓகேங்களா? எப்படிங்க இவ்வளோ பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எல்லா இடத்துலையும் செம்ம அடி வாங்குறீங்க,
நான் அடிக்கடி சும்மா ஜோக்காக சொல்லுவேன், ஆஃபீஸில் இருந்தால் பேங்க்கு ஆர்பிஐ போட்டு அடிக்கிறாங்க, வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி போட்டு அடிக்குது அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் நம்மளால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் தெரியுமா? நம்ம ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கனால தான். அதை நீங்கள் காலேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து சார் ஃபிட்னஸுக்கும் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கும் என்ன சம்மந்தம்? நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஃபிட்டாகி ஸ்ட்ராங்காக மென்டலி ஸ்ட்ராங் ஆகும்போது நீங்கள் எவ்வளோ ஃபெயிலியரையும் தாங்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக அந்த மென்டல் சக்தி உங்களுக்கு நான் கண்டிப்பாக வரும். இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே, ஸோ வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.